இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒன் மேன். ஒன் மேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. இது ஒரு தமிழ் படம். தமிழ் படம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட முதல் திரைப்படம். யாருடைய உதவியுமின்றி கதை உருவாக்கத்தில் தொடங்கி சென்சார் சான்றிதழ் வாங்குவது வரை ஒரு திரைப்படத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளும் தனி ஒருவரால் செய்யப்பட்டது. என்ன தனி ஒரு மனிதன் அப்படின்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு, சாங்கு, டப்பிங்கு, எடிட்டிங், வேற என்னெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே தனி ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த ஒன் மேன். சரி, இப்போ இதோட ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். உலகையாளும் பேரரசன், புவியாளும் மாமன்னன். என் பேரு ராஜா. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், மல்டி டேலண்ட் பர்சன், அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அவார்டு அலோகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய திறமையை பாராட்டி அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு அவார்டு அலோகேட் பண்ணுறாங்க. அதை வாங்குறதுக்காக 4 பேருமே ஒரு காரில் போகிறாங்க. 4 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரி, இந்த 4 பேரை தவிர்த்து கார் ஓட்டுறவரும் இவர் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தியேட்டர்ல ஒரு 150 பேர் உட்காந்து படம் பார்ப்பாங்க. அந்த படத்துல வர 150 பேருமே அவர் தான். இவர் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். தனியால எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிற ஒரு சைக்கோ. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. இந்த படத்தை ஒரே ஆளா தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். எப்படி அது ஒரே ஆளா ஒரு கேமராவையும் ஹேண்டில் பண்ணிட்டு முன்னாடி ஸ்க்ரீன்லயும் நடிச்சுக்கிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அப்படித்தான் அந்த படத்தையும் நான் பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ அந்த 4 பேருக்கு அவார்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்டை வாங்குறதுக்காக 4 பேரும் ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க. காரில் போகிற வழியில் கார் பஞ்சர் ஆகிடுது. ஒரு அடர்ந்த காட்டில் கார் பஞ்சர் ஆகிடுது. சரி, அந்த என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டிரைவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. 4 பேரும் அந்த காட்டில் அந்த டைமில் போய் சுற்றி பார்க்கலாம், போர் அடிக்குது அப்படின்றதுக்காக சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அடுத்து வர 10 நாளைக்கு இந்த உலகத்தில் நம்மளை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன ஃபன்னு, சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கிறப்போ ஒரு மிஷின் ஒன்று பார்க்குறாங்க. அது என்ன மிஷின் அப்படின்னா, ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி. அதில் இருக்கிற ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மிஷின் உள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மனுஷங்களும் மறைஞ்சு போயிடுவாங்க. அந்த 4 பேர் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் மிஷின். ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை போட்டுக்கிட்டா நம்ம அந்த 4 பேரும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இப்படி ஒரு கான்செப்ட் தான் இந்த படம். இந்த 4 பேரும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மனுஷங்களும் மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த 4 பேர் இந்த உலகத்தை என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மீதி கதை. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். தனித்தனியா போலாம், இல்லைன்னா ஒரு 2 பேத்தையும் கொண்டுருவோம். இந்த படத்தை ஒரு தனியாளா தான் மேக் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுக்காகவும் கடைசியில் இந்த படத்தோட கடைசியில் ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாரு, எப்படிலாம் கேமரா ஆங்கிள் வச்சிருக்காரு, அதுக்கு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில அந்த மேக்கிங் வீடியோ கடைசியில் இது பண்ணியிருக்காரு. அது பார்க்குறப்ப ஒரு நண்பகத்தன்மை வருது நம்மளுக்கு. சரி, இவர் ஒரு ஆளாக தான் அந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு. இந்த படத்தை இதெல்லாம் தாண்டி நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்றது சிஜியும் விஎஃப்எக்ஸ் தான். சிஜி விஎஃப்எக்ஸ் இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்காக பல கோடி செலவு பண்ணி அந்த விஎஃப்எக்ஸுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மனுஷனாக அவரே நடித்து அந்த சில ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் வரும். அதில் விஎஃப்எக்ஸ் அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாரு. அது போக அமெரிக்காவில் சில சீன்லாம் வரும். ஹெலிகாப்டரில் பறக்கிறாரு, ட்ரெயின் வெடிக்குது. இந்த மாதிரி கேட்குறதே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு ஃபிலிம் ஸ்கூல், இந்த ஃபிலிம் காலேஜ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அங்கே இதை ஒரு சப்ஜெக்டாகவே வச்சு எடுக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ மேக்கிங் இருக்குது, அவ்வளோ ஒரு தனி மனிதனோட உழைப்பு இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேனு, பேசுறதுக்கு நான் ஒரு ஆள், எடிட்டர் ஒருத்தர், டிசைனரு, அப்படி சொல்லி 4-5 பேர் ஒர்க் பண்ணாதான் ஒரு வீடியோ பண்ண முடியும். ஆனால் ஒரு 3 மணி நேரம் படத்தை தனி ஒரு மனுஷனா இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி எல்லாரையும் அந்த ஒரு ஸ்க்ரீனை விட்டு நவுத்தாம பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக்கு இவர் பண்ணியிருக்காரு. அது மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லும். இந்த உலகமே எனக்கு தான் சொந்தமாக இருக்குன்னு நினைச்சேன். சரி, ஓகே, இந்த படத்தோட எல்லாமே என்னடா அப்படியே பாசிட்டிவ். ஓகே, தனி ஒரு மனுஷனா ஒரே ஆளா இவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்துருக்கறனால கண்டிப்பாக இதை பாராட்டியே ஆகணும். அதோட பாசிட்டிவ் சொல்லியே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொன்னோம். எண்ட் ஆஃப் தி டே
இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையா அப்படின்னா, மக்கள் எதுக்காக இந்த படம் பார்க்க வராங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட். மூவி அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு 3 மணி நேரத்த நம்மள மறந்து, நமக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்து, ஒரு படம் பார்க்கறதுக்காகலாம் மக்கள் வராங்க. அத இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா டவுட் தான். ஏன்னா ஒரு படத்துல எல்லா கேரக்டருமே இவர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுமே இவர் தான் அப்படிங்கிறப்ப, அந்த கேரக்டருக்கான வேரியேஷன் சுத்தமா இல்ல. பண்றது நம்ம கவனக்குறைவால அந்த தப்பு நடந்து போச்சு. 4மே இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஒண்ணுத்துல தோப்பா போட்டிருப்பாரு, ஒண்ணுத்துல தொப்பி போட்டிருப்பாரு, இன்னொன்னுத்துல லைட்டா மொட்டை அடிச்சிருப்பாரு. அந்த மீசையே காட்டி கொடுத்துரும் 4மே அவரு தான் அப்படிங்கிறது. சரி ஓகே, தனி ஒரு மனுஷனா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக நெகட்டிவ்லாம் சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? இத பார்க்குறப்ப கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாரி இருக்கு. என்ன அப்படின்னா, சில சீன்லாம் ரொம்ப நம்மளால உட்கார்ந்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபைனலா இந்த படம் பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டா, மூவி லவ்வர்ஸு இல்ல ஃபிலிம் மேக்கிங் கத்துட்டு இருக்கிறவங்க, ஒரு படம் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அதிகமா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு பாடமா இருக்கும். அத தாண்டி ஒரு பொது மக்கள் பார்க்கலாமா அப்படின்னா, அது உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஒரு தனி மனுஷன் எப்படி இப்படி ஒரு படைப்பை எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க வியந்து பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாரி சினிமா அப்டேட்ஸ தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.